ஃபில்டரில் டிகாஷன் போட்டு எப்படி காஃபி குடிக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு ஃபில்டரில் 3/4 காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். இந்த காஃபி பவுடரில் சூடான தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த காஃபி ஃபில்டரில் விடணும். மெதுவாக விடணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஊற்றக்கூடாது. ஃபாஸ்ட்டாக விடும்போது ஃபாஸ்ட்டாக இறங்கும், ஆனால் தண்ணியாக இறங்கும். ஸ்லோவாக விட்டோம்னா தான் ஸ்லோவாக இறங்கும், ஆனால் திக்காக இருக்கும் டிகாஷன். அதை அப்படியே மூடி வச்சிடணும், ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும். இப்போ 2வது தடவை நான் தண்ணி ஊற்ற போகிறேன். 2வது தடவை டிகாஷன் அந்த ஃபில்டரில் தண்ணி விட போகிறேன். இந்த 2வது தடவை விடுற டிகாஷன் தண்ணியை ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. அதே மாதிரி நல்லா கொதிக்க தான் ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. அதுலேருந்து குறைச்சிக்கணும், கொஞ்சம் குறைச்சி தான் ஊற்றணும். மறுபடியும் மூடி வச்சிடுறோம். மூடி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஒரு டிகாஷன் ரெடி ஆகிறதுக்கு குறைஞ்சது 20 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் அவசரமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி டிகாஷன் கொஞ்சம் சாத்தியப்படாது. அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் இறங்கும், ஆனால் திக்காக இறங்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஃபில்டர் காஃபியை விரும்பி குடிப்போம். காஃபி குடிக்கிறதுனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதில் இன்ஸ்டன்ட் காஃபியை விட ஃபில்டர் காஃபி தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் மெதுவாக விடணும், இதுதான் நான் சொல்கிறது. இப்போ டிகாஷன் ரெடி ஆயிடுச்சு. 2 தடவை விட்ட தண்ணியும் மிக்ஸ் பண்ணி இந்த டிகாஷன் ரெடி ஆகிருக்கு. நல்ல ஒரு காஃபி ஃபில்டரில் நல்ல டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு. இதோட ரேஷியோ என்னன்னு கேட்டிங்கன்னா 80 பியோர் காஃபியும் 20 சிக்கரியும். இப்போ 60 பியோர் காஃபி 40 சிக்கரி போட்டால் சிக்கரி ஸ்மெல் வரும். அப்படின்றதுனால சிக்கரி ஸ்மெல்லும் வரக்கூடாது, ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 80-20 இந்த ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கடையிலே ஒரு சிலர் மிக்ஸ் பண்ணி தருவாங்க, இல்லை நம்மளும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பியோர் காஃபி 80யும் 20 வந்து சிக்கரி, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த மிக்ஸ் பண்ண பவுடரை தான் நம்ம இதில் போட்டிருக்கோம். ஸோ பியோரான ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா அழகாக ஒரு பாலை காய்ச்சி ஜம்முன்னு ஒரு காஃபி குடித்தா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த டிகாஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி இருக்கும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல், 2 டிகாஷனையும் கலந்துருக்கேன் இல்லையா, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல். ஸோ ஜம்முன்னு ஒரு காஃபி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.